வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம் 3வது பாதத்தில் கும்பராசி கன்னியா லக்னத்தில் தானுங்க பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? துலா ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி தான் சூரிய பகவான், மாத கிரகம். மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் சூரிய பகவான். சூரிய பகவான் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ, யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் கொடுக்கும். இதுதான் மாத பலன்கள். சனி பகவானா 2.5 வருடத்துக்கு ஒரு முறை மாறுவார். ராகு கேதா 18 மாதத்துக்கு ஒரு முறை மாறுவார். இதெல்லாம் வருட கிரகங்கள். மாத கிரகம் அப்படின்னா சூரிய பகவான். சூரிய பகவான் அப்படின்றவர் துளாராசி நண்பர்களுக்கு மட்டுமே உள்ள பிராப்தம் என்ன அப்படின்னா, துளாராசி நண்பர்களுக்கு மட்டுமே சூரிய பகவான் லாபஸ்தானாதிபதியாக வருவார். அப்போ லாபஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வர்றது அந்தளவுக்கு சிறப்பில்லை. பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குதானங்க செய்யுது. எதிர்பார்ப்புகள் இல்லாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுல தப்பில்லைங்க. அதுக்கான கிரக நிலைகளும் அதுக்கான நேர காலங்கள் இருக்கணுங்க. 27 வயசில் திருமணம் பண்ணிவிடணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எதிர்பார்ப்பு. 32 தான் கல்யாணம் பண்ணணுன்ற விதி இருந்தால் அது மாறவா போகுது? அந்த மாதிரி துளாராசி நண்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதத்தில் சாதகமான விஷயம் நடக்குதோ இல்லையோ, நல்ல விஷயம் நடக்குதோ இல்லையோ, பாதகமான விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிடுங்க. லாபஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. தனஸ்தானாதிபதியோடைய பார்வை வாங்குறாரு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். துலாம் ராசிக்கும் மீன ராசிக்கு மட்டுமே செவ்வாய் பகவான் தனஸ்தானாதிபதியாக வருவார். அப்போது துளாராசி நண்பர்களுக்கு 9வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி ராகு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு. மாத தொடக்கத்தில் ராகு பகவானுடைய சாரம்னா திருவாதிரை நட்சத்திரம் 2வது பாதம் 72 டிகிரியில் 9வது பாவகத்தில் இருக்கிற செவ்வாய் தனஸ்தானாதிபதி சாதகமாக இல்லைங்க, பாதகமாக தான் இருக்கார். பொருளாதார ரீதியாக சிக்க வச்சிரும். தனஸ்தானாதிபதி ராகு சாரம் வாங்கி லாபஸ்தானாதிபதியை பார்க்குறாரு. ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது காசு பணம் போடலான்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்கிக்குவீங்க. யாருக்கிட்டையாவது காசு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சிக்கிக்குவீங்க. முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தில் சூதானமாக இருக்க வேண்டிய ஒரு நேர காலங்கள் இந்த நேர காலங்கள். நான் முதலியே சொன்னேன், இருக்கிற நிலைமையிலேருந்து நம்ம மேலே போகலைனாலும் நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. கீழே போயிட்டோம்னா தப்பாகி போயிடும். பார்க்குறவங்களாம் கேட்க செய்வான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தை சூதானமாக கையாளுங்க. வரவு செலவில் வேலை வாய்ப்பு, அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுக்குறாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க, 1 ரூபா கொடுத்தா 4 ரூபா வருது. தயவு செய்து இந்த மாதிரி ரூட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க, சிக்கிக்குவீங்க. ஏன்னா பொதுவாக துளாராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 8வது பாவகத்தில் குரு பகவான் வந்ததுலேருந்து இந்த 7-8 மாத காலமாக பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் இருந்துக்கிட்டு இருக்கும். உழைப்பு மட்டுமே இருக்குமே தவிர உயர்வு இருக்காது, கஷ்டம் இருக்குதே தவிர கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இருக்காது. அப்போது இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலுக்கு வந்துட மாட்டோமான்ற ஆதங்கம் ரொம்ப அதிகமாகும். ஏதாவது ஒரு ரூட்டுக்கு போய் சிக்கிக்க வேண்டாம், சிந்தித்து செயல்படுங்கன்ற. அதுபோக புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலேயே இந்த துளாராசி நண்பர்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை. அந்த 7 நாள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். அந்த 7 நாளுக்கு மேலே கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். சில யூடியூப் சேனலில் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான நேரம், அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய நேரம், தயவு செய்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போங்க. இப்போ கூட அந்த லாபஸ்தானாதிபதி சாரத்தில் சூரிய பகவான் 150 டிகிரியில் இருக்கிறவர் உத்தரம் நட்சத்திரம், தன்னுடைய உத்தரம் நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனாலையும்
தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு சாரம் வாங்கி அந்த லாபஸ்தானாதிபதியை பார்க்கறதுனாலையும் இருக்கக்கூடிய சிக்கல் தான் இது. ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா புரட்டாசி 7 தேதிக்கு மேற்கொண்டு செஞ்சுக்கோங்க. அப்போது புரட்டாசி 1ஆம் தேதி நமக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி வருங்க. செப்டம்பர் 17லிருந்து 24ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 24 வரைக்கும் 7 நாள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் பார்த்துக்கோங்க. அதுபோக துலாம் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் புனர்பூச நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 13 தேதிக்கு மேலே வருவார். புரட்டாசி மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு அது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். துலா ராசியில் பிறந்த நண்பர்கள் திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 8 வருடம் ஆகுதுங்க, 6 வருடம் ஆகுதுங்க, புத்திர செல்வம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா புரட்டாசி 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு துளாராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் துளாராசியில் வந்துடுவார். அதாவது ஆட்சி நிலையில் வருவார். உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த திருமண ஸ்தானத்தை பார்ப்பார். திருமண ஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் செவ்வாய், அவர் குருவடி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் 11 தேதிக்கு மேலே குருவடி நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் வருவார் செவ்வாய். புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குருவுக்கு செவ்வாய் நட்சத்திரம் கொடுத்துருப்பார். இந்த மாதிரி பரிவர்த்தனைகளால் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இந்த துளாராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். இதில் ஒரு சந்தேகம் என்னன்னா, சார் ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் வரும்னு சொல்கிறீங்க, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு, அப்புறம் 2 பேருமே துளாராசியில் பிறந்திருக்கணுமா? அப்படி சொல்ல வரலைங்க. கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் துளாராசியில் பிறந்திருந்தால் போதுமானது. இந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு ஏற்படும், புத்திர வளர்ச்சி ஏற்படும். சார் போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சார், ட்ரீட்மெண்ட் மூலியமாக கூட நாங்கள் பார்த்துட்டோம் சார் அப்படின்னா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்துக்குரிய சக்தி வேறு யாருக்கும் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, பெரியவங்க சொல்லுவாங்களே, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைக்க முடியாதுன்ட்டு. இந்த நேர காலங்கள் புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு தருணமாக அமையும். அதுபோக பூர்வீக சொத்துல வில்லங்கம் இருக்குதுங்க, பிரச்சனைகள் இருக்குதுங்க, நானாக கையோனி கரணம் போட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, என் பூர்வீக சொத்து அது கொடுத்து விட்டா ஏதோ ஒரு 4 ரூபாய் வரும், அதை வச்சு என் கடகண்ணி கட்டிக்கிடுவேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் துளாராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் சரியாகும். புரட்டாசி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரார்த்தம் இருக்குது. புரட்டாசி 13லிருந்து புரட்டாசி 23 வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 நாள், 23, 26, ஒரு 13 நாள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? அந்த பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறது. அதே மாதிரி உடல் உபாதைகள், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நோய் நொடியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 6 வருஷமாக 3 வருஷமாக 2 வருஷமாக தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா இந்த தருணத்தில் தனஸ்தானாதிபதி உடலஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், அந்த செவ்வாய் புதனுடைய ஆதிக்கத்துக்கு போகிறதும், புதன் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசியில் வரக்கூடிய தருணமும் சிறப்பாக இருக்கும். அப்போது உடல் உபாதைகளும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். சரிங்களா? அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதி தகிரியஸ்தானாதிபதியும் சகோதர ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க குரு. அந்த குரு 8வது பாவகத்தில் தான் இருக்கிறார். 6க்குடையவர் 3வது பாவகத்துக்கு அதிபதினாலும் 6க்குடையவரும் குரு தான். அப்போது 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை 6க்குடைய கிரகம் 8வது பாவகத்திலிருந்து பார்க்குறார். அப்போது இந்த அரசாங்க ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள், அதாவது ஒரு வழக்கு பிரச்சனை இருக்குது, செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துருச்சு, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கலெல்லாம் இருக்குதுன்னா இந்த தருணத்தில் சரியாகும். குரு பகவானுடைய பார்வை சூரிய பகவான் 12வது பாவகத்தில் மறைந்திருக்கும் போது சந்திர பகவானுடைய சாரத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது குரு பகவானுடைய பார்வை பார்ப்பதால் நிச்சயமாக இந்த சட்ட சிக்கலெல்லாம் சரியாகும். வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். சார் 4 வருஷமாக ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், 10 வருஷமாக ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், திடீர்னு வேலை போயிடுச்சுங்க, என்ன காரணமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த தருணத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஒன்று அதே நிறுவனத்தில் மீண்டும் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வர்றதுக்கோ வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக
இடமாற்றங்கள். பாண்டிச்சேரியில் பிறந்திருப்பாங்க, பாண்டிச்சேரியில் தான் வந்து குடும்பம் எல்லாம் இருக்கும். அவங்க மதுரையில் இருப்பாங்க, கன்னியாகுமரியில் இருப்பாங்க, சென்னையில் இருப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகணும், இடமாற்றங்கள் ஆகிக்கிடணும், வேலை வாய்ப்பில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் 100% இடமாற்றங்கள் ஆகிறதுக்கும் இந்த நேரத்தில் வாய்ப்பு இருக்குதுங்க. இது எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதி துளாராசி நண்பர்களுக்கு வந்து சந்திரன். அந்த சந்திர பகவான் மாத தொடக்கம் அன்னைக்கு சதயம் நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து லாபஸ்தானம் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறார். அந்த சூரிய பகவான் 12வது பாவகத்தில் மறைஞ்சி செவ்வாவுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் வாங்குவார் ஒரு கட்டத்தில். அதாவது 11ஆம் தேதிக்கு மேலே அந்த சூரிய பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்சனர் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். அப்போ குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் வாங்குவார் சூரிய பகவான். அந்த தருணத்தில் வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும். வேலைவாய்ப்பில் இடம் மாற்றங்களும் ஏற்படும். ஒரு சில நண்பர்களுக்கு வேலைவாய்ப்பு பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். பரம்பரை தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இன்னும் அவங்களுடைய வேலைவாய்ப்பு சிறப்பாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த பலன்கள் சொல்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறனுங்களே தவிர ஆணுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஜோதிடத்தில் ஆணும் பெண்ணும் கிடையாதுங்க. ஒரு நேரத்தில் ஒரு உசுறு அவதரித்தா அந்த நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, தசை என்ன, புத்தி என்ன, அதுதான் பேசுமே தவிர ஆணுக்கு தான் இந்த மாதிரி பலன் வரும், பெண்ணுக்கு தான் இந்த மாதிரி பலன்கள் வரும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சத்தில் அவதரிக்கிற உசுறு அவ்வளோதான். இப்போது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் வரும். ஆனாலும் புரட்டாசி 1லிருந்து புரட்டாசி 7ஆம் தேதி வரைக்கும் சாமி சத்தியமாக கிரக நிலைகள் சரியில்லை. அந்த 7 நாள் கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. சரியா? அதுபோக 12வது பாவகத்தில் புதனாதித்ய யோகம் வரும். புதனாதித்ய யோகம்னா 12வது பாவகம்ன்றது நம்ம ஐன சுகஸ்தானம் சொல்லுவோம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். எப்போ ஏற்படுதுன்னா புதன் 7ஆம் தேதி தான் வராரு. கன்னி ராசிக்கு புதன் வர்றது. அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். நான் அதுக்கு முன்னாடியே என்ன சொன்னேனுங்க, நீண்ட காலம் புத்திர செல்வம் இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தால் கூட அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் வரும்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் புரட்டாசி மாதம் துளாராசி நண்பர்களுக்கு ஒரு 75% சாதகமாக இருக்குது. ஆனாலும் 25% பாதகமாக தான் இருக்குது, அது மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் 75% சாதகமாக இருக்குது. மற்றபடி புரட்டாசி மாதத்தில் துளாராசி நண்பர்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் அமையும்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த பதிவு பார்த்த நண்பர்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கு நான் நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.